ஹலோ வியூவர்ஸ், டைம் டிராவலில் இரண்டு வகை, அதில் ஒன்று நிச்சயம் சாத்தியம் என்கின்றனர் இயற்பியலாளர்கள். வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் மற்றும் கணித பேராசிரியராக பணியாற்றுபவரும் ஹோல்டு சயின்ஸ் பெஸ்டிவலின் இணை நிறுவனமான பிரைன் கிரீன் டைம் டிராவல் பற்றி தனது மூலங்களை விளக்கியுள்ளார். இரண்டு வகையான டைம் டிராவல்கள் உள்ளதாகவும் அவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை என கூறும் பிரைன் அதை அறிந்து கொள்வது மிகவும் கடினம் என்கின்றார். ஆனால் எதிர்காலத்திற்கு செல்லும் டைம் டிராவல் நிச்சயம் சாத்தியமானதும் என்கின்றார். 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஐன்ஸ்டீன் அதற்கான வழியை நமக்கு காட்டியுள்ளதால் அதை எப்படி செய்வது என்பது நமக்கு தெரியும். சிலருக்கு இது தொடர்பாக தெரிந்திருப்பது அவர்களது இரத்தத்திலேயே உள்ளது. ஆச்சரியமாக ஒன்றாக உள்ளது. நீங்கள் விண்வெளிக்கு வெளியில் சென்று ஒளியின் வேகத்தில் பயணித்து திரும்பி வருகையில் உங்கள் கடிகாரத்தின் நேரம் மிகவும் மெதுவாக செல்லும் என்பதை ஐன்ஸ்டீன் காட்டியுள்ளார். எனவே அதிலிருந்து வெளியே வரும்போது பூமியின் அது எதிர்காலமாக இருக்கும். அதாவது நீங்கள் எதிர்காலத்திற்கு டைம் டிராவல் செய்திருப்பீர்கள் என்கின்றார் பிரைன். நியூட்டன் நட்சத்திரம், கருப்பு துளை போன்ற நல்ல வலுவான புவியீர்ப்பு விசை ஆதாரத்தின் நீங்கள் அருகே இருந்தால் அந்த பொருளின் விளிம்பிற்கு அருகே இருப்பது போலவும் உங்கள் நேரமும் மற்றவர்களிடம் நேரமும் ஒப்பிடும்போது மெதுவாக இருக்கும். ஆகையால் நீங்கள் பூமிக்கு திரும்பி வரும்போது அது மீண்டும் வருங்காலத்தில் இருக்கலாம் என்பதையும் ஐன்ஸ்டீன் காட்டியுள்ளார். இது சர்ச்சைக்குரிய விஷயமல்ல. தாங்கள் என்றே பேசுகிறோம் என்பதை அறிந்து பேசும் இந்த இயற்பியலாளரும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் கடந்த காலத்திற்கு செல்வது போன்ற வேறு வகையான டைம் டிராவல் எனும்போது வாதங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றனர். ஏனென்றால் பலர் கடந்த காலத்திற்கு செல்வது சாத்தியமே என்று நினைக்கவில்லை. குறைந்தபட்சம் மக்கள் கடந்த காலத்திற்கு பயணிப்பது கவனம் செலுத்த வேண்டும் என்ற முக்கிய முன்மொழிவிற்காக வார்ம்ஸ் ஹோல் என்று அழைக்கப்படும் விசித்திரமான கருத்தை பயன்படுத்துகிறது. வார்ம்ஸ் ஹோல் உண்மையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த துறையில் உள்ள எல்லாவற்றின் மீதும் தனது பெயர் இருக்க விரும்புகிறார் போலவோ, அதனால் வார்ம்ஸ் ஹோல் என்று பெயர் இருந்தது. வார்ம்ஸ் ஹோல் என்பது ஒரு பாலம். நீங்கள் விரும்பினால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லலாம். இங்கே இருந்து வேறொரு இடத்திற்கு செல்ல ஒரு குறுக்கு வழியை கொடுக்கும் ஒரு சுரங்கப்பாதை தான் இது. அவர் 1935 இதை கண்டுபிடித்தார். ஆனால் ஒரு வார்ம்ஸ் ஹோல் வாயிலை நீங்கள் பயன்படுத்தினால் ஒரு கருப்பு துளைக்கு அருகே வைத்து அல்லது அதிவேக பயணத்தை மேற்கொண்டால் இந்த வார்ம்ஸ் ஹோலின் இரண்டு வாயிலின் நேரங்களும் ஒரே விகிதத்தில் இருக்காது. எனவே நீங்கள் இந்த சுரங்கப்பாதை வழியாக சென்றால் இன்னொரு இடத்திற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மட்டும் செல்லாமல் ஒரு நேரத்திலிருந்து வேறொரு நேரத்திற்கும் நீங்கள் செல்லலாம். ஒரு வழியாக சென்றால் கடந்த காலத்திற்கும் வேறு வழியில் எதிர்காலத்திற்கும் பயணம் செய்ய முடியும். இப்போது மீண்டும் வார்ம்ஸ் ஹோல் என்பது உண்மையா என நமக்கு தெரியாது. உண்மையாக இருந்தாலும் அதன் வழியாக பயணிக்க முடியுமா எனவும் நமக்கு தெரியாது. எனவே இங்க எல்லா விதமான நிச்சயமற்ற தன்மைகளும் உள்ளன. கடந்த காலத்திற்கு ஒரு வார்ம்ஸ் ஹோல் வழியாக ஒரு சுழல் காற்று பயணத்தை நீங்கள் உண்மையில் போக முடியாது என நம்மில் பெரும்பாலானோர் நினைக்கிறோம். ஆனால் இது இன்னும் முற்றிலும் நிராகரிக்கப்படவில்லை. மேலும் டைம் டிராவல்ஸ் உண்மையிலே இருக்குமா இல்லையா, நீங்க நம்புறீங்களா நம்பலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.